ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். இம்பார்ட்டன்ட் டாபிக் வரிசையில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்க ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த எரர் அனாலிசிஸ். இதில் வர கொஸ்டின் எல்லாமே டக்குன்னு ஃபட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அதனாலேயே ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டாபிக்னாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். எரர் அனாலிசிஸ்லாம் என்ன, ஸோ இந்த எரர்லேருந்து நமக்கு எப்படியெல்லாம் கொஷின் பார்க்க போகிறோம், அண்ட் ஆல்சோ PYQ நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எரர் அனாலிசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் மெஷர் பண்ணும்போது அதில் ஒரு வேல்யூ, எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு 5.1 கிடைக்கலாம், அரல்ஸ் 4.9 கிடைக்கலாம். இந்த 5.1 4.9 எல்லாமே ஒரு 0.1ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் அன்சர்டனிட்டி. நமக்கு தெரியாமல் அதில் வர்ற ஒரு மிஸ்டேக்ஸ் தான் என்ன சொல்லலாம், அன்சர்டனிட்டின்னு சொல்லலாம். இந்த அன்சர்டனிட்டி தான் என்ன சொல்லலாம்னா எரர்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ எரர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று என்ன சொல்லலாம், சிஸ்டமேட்டிக் எரர். இன்னும் என்ன சொல்லலாம், ரேண்டம் எரர் சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் எரர்னா இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குது, ஸ்கேலில் எட்ஜ் உடஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ அதை நாம் என்ன சொல்லலாம், சிஸ்டமேட்டிக் எரர் சொல்லலாம். இதுவே ரேண்டம் எரர் சொல்லும் போதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோயில் திருவிழா இருக்குது, அந்த கோயில் திருவிழாவில் 1,00,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 1,00,000 பேர் வந்திருக்க மாட்டாங்க. 1,00,000 பேருக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லை 1,00,000 பேருக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டம் எரரில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சிஸ்டமேட்டிக் எரரில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்லும் போது எரர் தட் டென்ஸ் டு பி இன் ஒன் டைரக்ஷன் சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன். இந்த ஸ்கேலில் ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதாவது இதில் ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்குவேன். நான் எந்த லென்த்தை மெஷர் பண்ணாலும் அந்த எரர் கன்ஃபார்மாக வரும் இல்லையா. அந்த எரருங்கிறது ஒரு பாசிட்டிவ் எரராக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அதாவது நான் மெஷர் பண்ண வேண்டியது 5னா வச்சுக்கல, ஆனால் எனக்கு 5.1 வருது அப்படின்னா எல்லா டைமும் அந்த 0.1ங்கிறது வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லலாம், we can say it is a பாசிட்டிவ் எரர்னு சொல்லலாம். இதுவே எனக்கு 4.9 வந்துச்சு அப்படின்னா 0.1ங்கிறது என்னவா இருக்கும், நெகட்டிவ் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா நான் மெஷர் பண்ணும்போது அந்த எரருங்கிறது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக தான் மட்டும் இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நான் சொல்லலாம் அப்படின்னா த எரர் தட் டென்ஸ் டு பி இன் ஒன் டைரக்ஷன். எய்தர் என்னவா இருக்கலாம், பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருக்கலாம், எரர் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை என்ன சொல்லலாம், எரர் நெகட்டிவாக கூட இருக்கலாம்னு சொல்லலாம். அதாவது எனக்கு 5 மீட்டர் ஸ்கேலில் 5.1னா அது பாசிட்டிவாக இருக்கும், 4.9னா நெகட்டிவாக இருக்கும். எப்பவுமே அந்த 0.1 எரராக இருக்கும். அந்த எரர் எய்தர் பாசிட்டிவாக இருக்கலாம், ஓகே 5.1 இருக்கலாம் எல்லா டைமும், இல்லைன்னா என்ன சொல்லலாம் 4.9 கூட இருக்கலாம். அதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த சிஸ்டமேட்டிக் எரர் ஒன் டைரக்ஷனில் இருக்கும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் எல்ஸ் நெகட்டிவாக இருக்கும். இதுவே ரேண்டம் எரர் எடுத்துட்டேன் அப்படின்னா த எரர் அக்கர் இர்ரெகுலர் மேனர். என்னவா இருக்கலாம், 1,00,000 பேர் வர்றாங்க அப்படின்னா என்னவா இருக்கலாம், அந்த 1,00,000 விட அதிகமாக இருக்கலாம், இல்லை 1,00,000 விட என்னவா இருக்கலாம், கம்மியாக கூட இருக்கலாம். அது ரேண்டம் அக்கர் ஆகும், என்ன சொல்லலாம், ரேண்டம் எரர் சொல்லலாம். இர்ரெகுலர் மேனர் அக்கர் ஆகும். And hence are random error with respect to what, size and sign பொறுத்து என்ன ஆகும், வேரி ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, நீட்ல கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஐடியா. அண்ட் ஆல்சோ த டிஃப்ரெண்ட் ரீடிங் வில் கெட். ஸோ டிஃப்ரெண்ட் ரீடிங்னா சிஸ்டமேட்டிக் எரர்னா பாசிட்டிவ் எரர் இருக்கும், நெகட்டிவ் எரர் இருக்கும். பட் இந்த இதில் என்னவா இருக்கலாம், சம்டைம் பாசிட்டிவ் எரராக இருக்கலாம், நெகட்டிவ் எரராக கூட இருக்கலாம். இதுதான் ரேண்டம் எரர் சொல்லலாம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எரர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டிவைஸை வச்சு எந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணலாம், அதாவது ஸ்மால் வேல்யூவை மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் என்ன சொல்லலாம், நான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், நான் மீட்டர் ஸ்கேல் எடுத்துட்டேன் அப்படின்னா மீட்டர் ஸ்கேலில் மிகச்சிறிய அளவு இல்லையா, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ மெஷர் பண்ணலாம்னா 1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். அந்த மீட்டர் ஸ்கேலோட 1 மில்லிமீட்டர் தான் என்ன சொல்லலாம், லீஸ்ட் கவுண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ we can measure using the device. புரிஞ்சுதா. இந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட் அசோசியேட் வித் வாட் இஸ் அ ரெசல்யூஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ரெசல்யூஷன் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கரஸ்பாண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா. இந்த வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன சொல்லலாம், 0.01 சென்டிமீட்டர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ லீஸ்ட் கவுண்ட் எரர் என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ரேண்டம் எரர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் நோ கிளியர்லி. அண்ட் ஆல்சோ the error within a limited size ல இருக்கும், எதுனா least count errorங்கிறது. ஓகேவா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட், நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எரர் மெஷர்மெண்ட்டில் நமக்கு எந்த இதில் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா இதுதான் ஐடியா. எப்படி நாம் ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, எப்படி பர்சன்டேஜ் எரர் கால்குலேட் பண்ணுறது,
எப்படி ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ அப்சல்யூட் எரர்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஏங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நாலு டிஃப்ரெண்ட் ரீடிங் கிடைக்குது. A1, A2, A3, A4 எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கல. ரைட்? இந்த அப்சல்யூட் எரர்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துட்டேன், அதுக்கு நான் மீன் கால்குலேட் பண்ணுறேன். மீனுங்கிறது ஆவரேஜ் வேல்யூ இல்லையா? ஸோ இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 4. இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அர்த்தமெட்டிக் மீன் சொல்லலாம். ஆர்எல்ஸ் வாட் இஸ் இட், ட்ரூ வேல்யூ கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆனோ அர்த்தமெட்டிக் மீன் சொல்லலாம், இல்லைனா ட்ரூ வேல்யூ கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது நான் அர்த்தமெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணிட்டேன், இது என்னது இண்டிவிஜுவல் வேல்யூ. ஸோ இந்த இண்டிவிஜுவல் வேல்யூயும் அர்த்தமெட்டிக் மீனோட டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லலாம், அப்சல்யூட் எரர்னு சொல்லலாம். வில் டேக் த எக்ஸாம்பிள் ஆல்சோ. ஓகேவா? அப்படின்னா இது அர்த்தமெட்டிக் மீன் அண்ட் ஆல்சோ வாட், A1ங்கிறது இண்டிவிஜுவல் வேல்யூ. அப்சல்யூட் எரர்ங்கிறது என்ன சொல்லலாம், டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் வேல்யூ அண்ட் வாட், ட்ரூ வேல்யூக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் நாம என்ன சொல்லலாம், அப்சல்யூட் எரர்னு சொல்லலாம். ஸோ டெல்டா A1ங்கிறது என்ன சொல்லலாம், A1ங்கிறது இண்டிவிஜுவல் எரர், A மினிமம்ங்கிறது என்ன சொல்லலாம், ஸோ மீன் வேல்யூ. அதே மாதிரி தான் எல்லா வேல்யூக்கும் கால்குலேட் பண்ணிட்டு நான் அப்சல்யூட் மீன் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, நான் மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். டெல்டா A1, டெல்டா A2, டெல்டா A3, டெல்டா A4, அதுக்கு நான் மீன் எடுத்துட்டேன்னா அப்சல்யூட் மீன் வேல்யூன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்சல்யூட் வேல்யூனா என்ன, அப்சல்யூட் மீன் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அப்சல்யூட் எரருங்கிறது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ A1 இஸ் கிரேட்டர் தென் A மீன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அர்த்தமெட்டிக் மீன் எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ரைட்? A1 லெஸ் தென் வாட், A மீன் வேல்யூ எடுத்துட்டேன் அப்படின்னா நெகட்டிவ் கிடைக்கும். பட் நான் இது எப்பவுமே என்ன எடுக்கணும், we have to take a modulus தான் எடுக்கணும். கிளியரா? அப்சல்யூட் மீன் வேல்யூ நான் modulus தான் எடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். இப்போ நமக்கு அப்சல்யூட் மீன் வேல்யூ கிடைச்சிருச்சு அண்ட் ஆல்சோ மீன் வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி எரரை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ எரர்ங்கிறது ஏங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டேன்னா எப்படி மெஷர் பண்ணலாம்னா, A இஸ் அ மினிமம் மீன் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் அந்த மீன் அப்சல்யூட் வேல்யூயை என்ன பண்ணும், பிளஸ் ஆர் மைனஸ் மீன் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் லென்த் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நான் மெஷர் பண்ணுறேன். லென்த்துங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி 5 பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும், 0.5 சென்டிமீட்டர் சொல்லலாமா? அப்படின்னா இந்த 5 கூட 0.5 ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா 5 கூட மைனஸ் பண்ணி நமக்கு வேல்யூ கிடைக்கலாம். ஸோ எரரை நாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஸோ A பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா மீன் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா? நான் இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ மேக்ஸிமம் வேல்யூங்கிறது என்ன, மினிமம் வேல்யூங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, A மீன் மைனஸ் வாட், டெல்டா A மீன் சொல்லலாம், மீன் வேல்யூ. இதுவே மேக்ஸிமம் வேல்யூ சொல்லும் போது A மீன் பிளஸ் வாட், டெல்டா A மீன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் த மேக்ஸிமம், அதாவது எரரை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஐடியா. எஸ் ஆனோ? நெக்ஸ்ட் ஒன், ரிலேட்டிவ் எரர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ரிலேட்டிவ் எரர்ங்கிறது நமக்கு மீன் அப்சல்யூட் வேல்யூ நமக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ மீன் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இதோட ரேஷியோ தான் இது, என்னது, மீன் அப்சல்யூட் வேல்யூ டிவைடட் பை வாட், மீன் வேல்யூ. இதுக்கோட ரேஷியோ தான் நான் என்ன சொல்லலாம், ரிலேட்டிவ் எரர் நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? நவ் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, A ஃபைனல் மைனஸ் A இனிஷியல் டிவைடட் பை A இனிஷியல் மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? இது கூட நான் 100 மல்டிப்ளை பண்ணா என்ன சொல்லலாம், பர்சன்டேஜ் எரர் நமக்கு கிடைச்சிரும். கிளியரா? ஸோ டெல்டா A மீன் டிவைடட் பை மீன் வேல்யூ இன்டு 100 சொல்லும் போது என்ன சொல்லலாம், பர்சன்டேஜ் எரர் நமக்கு கிடைச்சிரும். பசங்களா புரிஞ்சுதா பசங்களா? கிளியர்? எக்ஸாம்பிள் நான் ஒன்று எடுத்துட்டேன். எக்ஸாம்பிளா இங்க பாருங்க, லென்த் இஸ் மெஷர்ட். கிளியரா தெரிஞ்சுக்க. L1ஓட வேல்யூ 20 சென்டிமீட்டர், L2ஓட வேல்யூ 19.575 சென்டிமீட்டர், L3 வேல்யூ 17.01 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி L4 சொல்லும் போது 18.25 சென்டிமீட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 எடுத்து போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிடும், 18.7525ன்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன சொல்லலாம், 18.75ன்னு நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரைட்டா? இப்போ நாம அப்சல்யூட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? அப்சல்யூட் வேல்யூனா என்ன, மீன் வேல்யூ மைனஸ் வாட், ஸோ த டெல்டா மீன் வேல்யூ, சரி, மீன் வேல்யூ மைனஸ் வாட், த இண்டிவிஜுவல் வேல்யூ இல்லையா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா டெல்டா L1ங்கிறது என்ன சொல்லலாம், 20ங்கிறது இண்டிவிஜுவல் வேல்யூ மைனஸ் வாட், மீன் வேல்யூ, அதுதான் ட்ரூ வேல்யூன்னு சொல்லலாம். எஸ் ஆர் நோ? ஸோ எடுக்கும்போது என்ன கிடைக்கும், 1.25. இதே மாதிரி L2க்கு நான் எடுக்கிறேன் 1 கிடைக்கும், தென் L3க்கு எடுக்கும்போது 1.74, தென் L4 கிடைக்கும்போது 0.5. கிளியரா? நான்
இப்போ டெல்டா மீன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மீன் வேல்யூ ஆஃப் அப்சல்யூட் எரர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த மீன் வேல்யூ சம் ஆஃப் த மீன் வேல்யூ டிவைடட் பை வாட்? த டோட்டல் நம்பர் இல்லையா? ஸோ நமக்கு கிடைக்கும் போது என்ன கிடைச்சிரும் பாருங்க, 1.22 எதுனா இதை ஆட் பண்ணும் போது மேலே டிவைடட் பை வாட் இஸ் இட்? மீன் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? ரிலேட்டிவ் எரர். இது மீன் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ 1.22 சொல்லலாம். இப்போ ரிலேட்டிவ் எரர்ங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ மீன் வேல்யூ 1.22 டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ என்ன சொல்லலாம்? 18.75. ஸோ நமக்கு கிடைக்கும் போது என்ன கிடைச்சிடும்? 0.06 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு இப்போ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் 0.06 இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிடும்? இல் கெட் வாட் இஸ் இட்? பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிடும். 6% சொல்லலாம். கிளியரா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. யூ மஸ்ட் நோ கிளியர்லி. நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன். இதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க பசங்களா, காம்பினேஷன் ஆஃப் எரர். ஸோ இப்போ நாம ஒரு வால்யூம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4πr³ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 4/3πr³ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஸ்பியரோடது. இப்போ ரேடியஸில் எனக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா வால்யூம்லும் என்ன வரும்? எனக்கு எரர் வரும். ஸோ அந்த மாதிரி எரர் வரும்போது எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த செஷனில். நவ் ஸோ எரர் ஆர் சம் ஆர் டிஃப்ரெண்ட். தெரிஞ்சுக்குங்க, எரருங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா we already know that. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ L1 எடுத்துட்டேன். ஸோ L ப்ளஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ டெல்டா எல்னு சொல்லலாம். இது L1, இது L1 எடுத்துட்டேன். இதே L2ன்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டேன்? L2 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா L2. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. இப்போ நான் எரர் கால்குலேட் பண்ணும்போது இதை நான் ஆட் பண்ணுறேன் இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ அடிஷன் ஆர் சப்ட்ராக்ட் நான் பண்ணும்போது எரரை நான் என்ன மட்டும்தான் பண்ணணும்? ஆல்வேஸ் we have to add. புரிஞ்சுதா? அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் எரரை என்ன பண்ணணும்? ஆட் மட்டும்தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன். ஸோ அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஜட்டுங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஏ ப்ளஸ் ஜட்டுனா இப்போ டெல்டா ஜட்டுங்கிறது ஒரு எரர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அது டெல்டா ஜட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எரர் மஸ்ட் பி ஆடட். ஸோ மஸ்ட் தெரிஞ்சுக்கு. எரர் மஸ்ட் பி ஆடட்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டேன், டெம்பரேச்சர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் 20 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5. ஸோ இது டி, இது என்ன சொல்லலாம்? டெல்டா டின்னு சொல்லலாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா டி. கிளியரா? அதே மாதிரி T2 சொல்லும் போது 50 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த ரெண்டு டெம்பரேச்சரை நான் ஆட் பண்ணுறேன். என்ன ஆகும்னா இந்த 20 இந்த 50 ஆட் பண்ணுறேன். என்ன கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் 50 + 20 70. எஸ், இட் இஸ் 70. நெக்ஸ்ட் இந்த டெல்டா வேல்யூ மீன் அப்சல்யூட் வேல்யூவை என்ன மட்டும்தான் பண்ணணும்? ஆட் மட்டும்தான் பண்ணணும். அப்போ என்ன பாருங்க, 0.5 இது 0.5 என்ன சொல்லலாம்? 1 டிகிரி செல்சியஸ். தட்ஸ் ஓகே. கிளியரா பசங்களா? இதுவே சப்ட்ராக்ஷன் என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இங்கே T2 மைனஸ் T1 பண்ணுறேன். இது அடிஷன் பண்ணிட்டேன். இது T2 மைனஸ் T1 எடுத்துட்டேன். 50 மைனஸ் 20 என்ன கிடைச்சிரும்? எஸ் 30. 50 மைனஸ் 20 இஸ் 30. பட் இந்த டெல்டா டீயை என்னதான் பண்ணணும்? யூ மஸ்ட் ஆட் மட்டும்தான் பண்ணணும் பசங்களா. அப்போ என்ன கிடைச்சிரும்? 0.5 0.5 என்ன கிடைச்சிரும்? 1. சி, நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. சப்ட்ராக்ட் பண்ணி 0ன்னு எழுதக்கூடாது. இட் இஸ் அ ராங் ஐடியா. புரியுதா? ஸோ நான் அடிஷன் பண்ணாலும் சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் டெல்டா அப்சல்யூட் மீன் வேல்யூவை ஆட் மட்டும்தான் பண்ணணும். கிளியராக தெரிஞ்சுக்கு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். ஸோ ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ டிவிஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ப்ராடக்ஷன்றது என்ன சொல்லலாம்னா ஜட்டுங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டேன். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? A into Bன்னு எடுக்கலாம். ஆர்எல்ஸ் ப்ராடக்ட் டிவிஷன் சொல்லும்போது A by Bன்னு எடுத்துட்டேன். இப்போ நான் ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுப்பேன். ஜட்டோட அதாவது ப்ராடக்டோட ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணணும். டிவிஷனோட ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணுறதுக்கு சேம் ஐடியா தான். எப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜட்டோட ரிலேட்டிவ் எரர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் ஆஃப் வாட்? இண்டிவிஜுவல் குவான்டிட்டின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம் பாருங்க, ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஜட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டெல்டா ஜட் பை ஜட். இப்போ ஏ எப்படி ரெப்ரசென்ட்? டெல்டா ஏ பை ஏ பிளஸ் வாட்? டெல்டா பி பை பி. அதே மாதிரி தான் டிவிஷனுக்கும். இங்கே டிவிஷனில் இருக்கனால மைனஸ் போடணுங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க. டெல்டா ஜட் பை ஜட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் வாட்? டெல்டா பி பை பின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது ப்ராடக்ட் ஆர்எல்ஸ் டிவிஷனாக இருக்கும்போது. கிளியரா? Now multiply or divided relative error in the result sum of the relative error னா பண்ணணும். கிளியரா தெரிஞ்சுக்கங்க இது ப்ராப்ளம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பவர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்க எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பவர் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க z is equal to a power 3 எடுத்துட்டேன்னு வச்சுக்க. இப்போ இதோட ரிலேட்டிவ் எரர் நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. டெல்டா z by z which is equal to, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெப்ரசன்ட் 3 into டெல்டா a by a ன்னு சொல்லலாம்.
அப்படின்னா பவர் இருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடி எடுத்து மல்டிப்ளை பண்ணி the relative error of the corresponding physical quantity நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் எடுத்துட்டேன் v is equal to volume is equal to 4/3 pi r cube ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் டெல்டா v by v கால்குலேட் பண்ணணும். ரிலேட்டிவ் எரர் ஆன் வால்யூம் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துட்டேன். சி எப்போவுமே ரிலேட்டிவ் எரர் நான் கால்குலேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் என்ன பண்ணிடணும், நெக்லெக்ட் பண்ணிடணும். பவர் வேல்யூ என்ன பண்ணணும், மல்டிப்ளை வித் இண்டிவிஜுவல் ரிலேட்டிவ் எரர் கூட நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், டெல்டா வி பை வி ஐ டோல்டு தட் கான்ஸ்டன்ட்டாக என்ன பண்ணணும், விட்டுறணும். ஏன்னா நான் ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைச்சிடும் 3 into டெல்டா ஆர் பை ஆர்னு சொல்லலாம். கிளியரா பசங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாராவதுக்கு புரியலன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க, தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் சேம் ஐடியா. ஓகேவா? நான் ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் எடுத்துட்டா z is equal to a பவர் p b பவர் q டிவைடட் பை c பவர் t. இப்போ நான் இதில் ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணோம். ஜட்டோட ரிலேட்டிவ் எரர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. டெல்டா z பை z இஸ் ஈக்குவல் டு பவர் என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும், p இன்டூ டெல்டா p பை p பிளஸ் q. இதோட பிக்கு பிக்கு மேலே இருக்கு, q இருக்கு, அது பவர் வேல்யூ. ஸோ முன்னாடி போட்டு டெல்டா b பை b. சிக்கு பவர் மேலே என்ன இருக்கு, t இருக்கு. ஸோ t இன்டூ டெல்டா c பை c. எனக்கு பர்சன்டேஜ் எரர் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணால் போதும், 100 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதுதான் என்ன நமக்கு இருக்க தியரி பார்ட் மேக்ஸிமம் இந்த அனலைஸ் பொறுத்தளவுக்கு. இது எரர் அனாலிசிஸ். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். என்னன்னு பாருங்க. இன் எக்ஸ்பெரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் 2 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. மெஷர்ட் K1 20 plus or minus 0.2. ஸோ K2ங்கிறது 30 plus or minus 0.3. சரி, 0.3. if the spring are connected parallel. parallel சொல்லும் போது spring constantோட வேல்யூ என்ன சொல்லலாம், K1 plus K2 இல்லையா? now the percentage error in equivalent spring constant. அப்படின்னா இதோட ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வரணும். பர்சன்டேஜ் எரர் அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் K ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், டெல்டா K ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கு என்ன பண்ணணும், டெல்டா K ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை வாட், K ஈக்குவலன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ரிலேட்டிவ் எரர். இது கூட 100 மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் K ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். K ஈக்குவலன்ஸ்ங்கிறதுனா ரெண்டு ஆட் பண்ணணும் இல்லையா, அடிஷன். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணலாமா, 20 plus 30 என்ன கிடைச்சிடும், 20 plus 30 50 plus or minus. நான் என்ன, பிகாஸ் நான் ஆட் தான் பண்ணுறேன். ஓகே, நான் ஆட் தான் பண்ணுறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதை நான் ஆட் பண்ணிக்கலாம். 0.2 plus 0.3 0.5ன்னு சொல்லலாமா? கிளியர் பசங்களா, புரிஞ்சுதா? நான் இப்போ நாம எடுத்துட்டேன் டெல்டா. இங்கே பாருங்க, இதோட வேல்யூ என்னது, இது டெல்டா K ஈக்குவலன்ஸ். இது என்ன சொல்லலாம், K ஈக்குவலன்ஸ். ஸோ நான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிடும் 0.5 டிவைடட் பை 50. இது என்ன சொல்லலாம், ரிலேட்டிவ் எரர். நமக்கு கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணணும், இது கூட 100 மல்டிப்ளை பண்ணுறேன். கிளியரா? ஸோ என்ன ஆயிரும், மேலே 50 டிவைடட் பை 50. ஸோ என்ன சொல்லலாம், 1%. ஸோ கிளியரா பசங்களா? ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறையா நமக்கு நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. யூ மஸ்ட் அவேர் ஆஃப் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, த குவாலிட்டி Q இஸ் ஃபார்முலேட்டட் y பவர் 3/2ன்னு கொடுத்துட்டாங்க, x பவர் -2ன்னு கொடுத்துட்டாங்க, z பவர் -2/5ன்னு கொடுத்துட்டாங்க. x, y, z ஆர் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர் விச் ஹேவ் ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் எரர்னாலும் பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர்னாலும் சேம் தான். ஃப்ராக்ஷனல் எரர்னாலும் ரிலேட்டிவ் எரர்னாலும் சேம் தான். ஓகே, ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ 0.2, x ஓட வேல்யூ 0.1, z ஓட வேல்யூ 0.5. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் வாட், டெல்டா Qன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துட்டாங்க டெல்டா y by y என்ன சொல்லிட்டாங்க, 0.2, the delta x by x 0.1, delta z by z ஏன்னா ஃப்ராக்ஷனல் எரர். இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ Qவோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். டெல்டா Q by Q எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இதை நான் என்ன சொல்லலாம், பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3/2 டெல்டா y by y ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எடுக்கக்கூடாது. ரிலேட்டிவ் எரர்னா என்ன மட்டும் தான் பண்ணணும், ஸோ வி ஹாவ் டு ஆட் தான் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். 2 times டெல்டா x by x plus 2/5 delta z by z. Clear? So 3/2 delta y ஓட வேல்யூ நீங்க பாருங்க 0.2 plus 2 into delta x ஓட வேல்யூ 0.1 plus 2/5 இது என்ன சொல்லலாம் 0.5. கிளியரா பசங்களா? now இந்த 2 cancel, so எனக்கு கிடைச்சு 0.3. ஏன்னா இங்க 1 இருக்கும், 1 into 3 so 0.1 into 3 0.3. அதே மாதிரி 0.2 இது என்ன கிடைச்சிரும், இது கேன்சல் பண்ணா 0.2 ன்னு சொல்லலாமா?
ஸோ ஆட் பண்ண என்ன 0.7 கிளியரா? ஸோ ஆப்ஷன் இருக்கா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் 0.7 இஸ் அ ஃப்ராக்ஷனல் எரர். பர்சன்டேஜ் எரர் சொல்லும் போது இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? பர்சன்டேஜ் எரர் நமக்கு கிடைச்சிரும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நவ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் இன் மெஷர்ட் ஆஃப் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துட்டாங்க, தென் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் எரர் டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா ரோ பை ரோ நமக்கு தெரியணும் இல்லையா? டெல்டா ரோ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் இன் டென்சிட்டி ஆஃப் த வயர். வயருங்கிறது என்ன சொல்லலாம்? சிலிண்டர். ஸோ சிலிண்டர் சொல்லும் போது என்ன சொல்லலாம்? இட் இஸ் நத்திங் பட் ஏரியாங்கிறது பை ஆர் ஸ்கொயர், லென்த்துங்கிறது என்ல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வால்யூம் என்ன சொல்லலாம்? மாஸ் பை, வால்யூம்ங்கிறது சொல்லலாம் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ எல். இப்போ எனக்கு பர்சன்டேஜ் எரர் டெல்டா எனக்கு வேணும் அப்படின்னா டெல்டா ரோ பை ரோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா எம் பை எம். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, டெல்டா எம் பை எம் பிளஸ் 2 இன்டூ டெல்டா ஆர் பை ஆர் பிளஸ் டெல்டா எல் பை எல்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ். ஸோ இப்போ டெல்டா எம் பை எம்னு சொல்லும் போது இது என்னது? ஸோ இட் இஸ் அ மீன் அப்சல்யூட் வேல்யூ 0.03, தென் அண்ட் ஆல்சோ மீன் வேல்யூங்கிறது 0.6. ஸோ இது பிளஸ் 2 இன்டூ டெல்டா ஆர் பை ஆர் 0.01 டிவைடட் பை 0.5 நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இது 0.01 டிவைடட் பை 0.5. நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ. ஸோ மீன் வேல்யூ மீன் அப்சல்யூட் வேல்யூ சொல்லும் போது 0.05 டிவைடட் பை 10. கிளியரா? நான் ஸோ இதை நான் எடுத்து பண்ணும்போது என்ன கிடைச்சிருப்பாருங்க? 0.05, 0.04 தென் 0.005. கிளியரா? ஸோ நான் ஆட் பண்ண எனக்கு கிடைச்சது 0.05. எனக்கு பர்சன்டேஜ் எனக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. இது கூட 100 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைச்சிரும். This is what is a 5%. Option is what? 8 is the answer. Clear பசங்களா? So very very important idea. So next question பாருங்க. Next one. The physical quantity P கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? A square B cube divided by C root D னு கொடுத்துட்டாங்க. The error in percentage error measured A, B, C, D are given 1%, 2%, 3%, 4%. நாம் என்ன கால்குலேட் பண்ணலாம்? பர்சன்டேஜ் எரர் இன் P கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா P by P is equal to 2 times இல்லையா? இது A ஸ்கொயர் சொல்லும் போது 2 times delta A by A plus 3 times delta B by B, ஏன்னா 3 இருக்கு. தென் C மேலே போதனால மைனஸ் போடாதீங்க தயவு செய்து, ஏன்னா ரிலேட்டிவ் எரர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டெல்டா C by C இது நான் எடுத்துட்டேன், ரூட்டுங்கிறது 1/2 டெல்டா D by D. ஸோ கொடுத்துட்டாங்க. 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்படின்னா 2 into 1%, 3 into 2%, 3 into என்ன சொல்லலாம்? எஸ் 3% C ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் 3 ஓட வேல்யூ 3%, இது 4%. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருப்பாரு? 2 plus 6 plus 3 plus what? இது கேன்சலேஷன் 2. ஸோ எவ்வளோ சொல்லலாம்? எஸ் இட் இஸ் 13% சொல்லலாம். ஆப்ஷன் இஸ் A இஸ் த ஆன்சர். கிளியரா பசங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. In experiment, find the acceleration due to gravity G using simple pendulum. The time period கொடுத்துட்டாங்க 0.5 second. Time period for one oscillation கொடுத்துட்டாங்க 0.5 second. Is measured from the 100 oscillation. அப்படின்னா 1 oscillationக்கு 0.5னா 100 oscillation சொல்லும் போது 0.5 into what? 100 நம்ம சொல்லலாம். ஸோ இது மைண்டில் வச்சுக்க. 0.5 into what? 100 இல்லையா? இதுதான் total time period for என்ன அப்படின்னா அந்த oscillation. Clear? 100 oscillationக்கான time period. Now with a watch of what? 1 second resolution. So resolutionங்கிறது என்ன சொல்லலாம்? அதுதான் நமக்கு எரரா வரும். இதுதான் என்னது? லீஸ்ட் கவுண்ட் எரர் சொல்லலாம். If the measurement of the length னு கேட்டிருக்காங்க இல்லையா? measurement of the length சொல்லும் போது length 1 centimeter known to be 1 millimeter என்னது? it is a least count error சொல்லலாம். 1 millimeterங்கிறது least count error. அந்த least count errorங்கிறது அந்த டிவைஸ் வச்சு மினிமம் எவ்வளவு வேல்யூ மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் least count value. The accuracy in determination of what? G ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துட்டாங்க T ஓட வேல்யூ 0.5 ஃபார் 1 ஆசோலேஷன். இது கூட 100 மல்டிப்ளை பண்ணால் 100 ஆசோலேஷனுக்கான டைம் பீரியட் நமக்கு கிடைச்சிரும். கிளியரா? எப்பவுமே ஒரு ஆசோலேஷன் கால்குலேட் பண்ணாதீங்க, 100 எவ்வளோ கொடுத்துருக்கலாமோ அந்தோட டைம் பீரியட் கால்குலேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. கிளியர்? டெல்டா Tங்கிறது 1 செகண்ட், எல்லோடது 10 சென்டிமீட்டர், டெல்டா எல்ங்கிறது என்ன சொல்லலாம்? 1 மீட்டர், 1 மில்லிமீட்டர். இப்போ எனக்கு டைம் பீரியட் எப்படி ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பர்சன்டேஜ் ஜி நான் மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஜி என்ன சொல்லலாம்? இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஓகே. ஸோ 2 ஸ்கொயர் 4 பை ஸ்கொயர் எல் பை ஜியா. எனக்கு ஜி வேணும் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 4 பை ஸ்கொயர் எல் பை டி ஸ்கொயர்னு சொல்லலாம். ரைட்? இப்போ டெல்டா ஜி பை ஜி, இப்போ நம்ம டெல்டா ஜிக்கு நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாமா?
ஸோ டெல்டா ஜி பை ஜி, இது டெல்டா எல் பை, இது என்னது கான்ஸ்டன்ட். நாம ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டை என்ன பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். தென் 2 இன்டூ டெல்டா எல் பை எல் சொல்லலாம். இப்போ டெல்டா எல்லோட வேல்யூ சி, நாம எப்போவுமே அந்த எஸ்ஐ யூனிட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ 1 millimeter இருக்கு அப்படின்னா நான் எனக்கு மாற்றிடுவேன் 1 into 10 to the power of -3, மில்லிங்கிறது 10 to the power of -3 டிவைடட் பை 10 centimeter, 10 into 10 to the power of -2. நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், மீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கிளியர்? அதே மாதிரி தான் 2 எதோடது, இந்த எதோடது அப்படின்னா எஸ் 2 இன்டூ டெல்டா டீங்கிறது, டெல்டா டீங்கிறது 1 செகண்ட். ஏன்னா 2 இன்டூ டெல்டா டீங்கிறது 1 செகண்ட் டிவைடட் பை அந்த 100 ஆசோலேஷனுக்கான டைம் பீரியட் 0.5 into what 100. ஸோ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 மேலே போச்சுன்னா என்ன கிடைச்சிரும், -3 + 2 என்ன ஆயிரும், -1 டிவைடட் பை 10 இல்லையா. ப்ளஸ் இது என்ன சொல்லலாம், 0.5 1/2 சொல்லாமா, அந்த 2 மேலே போச்சுன்னா ஸோ என்ன ஆயிரும், 2 into 2 2 இல்லை 4 டிவைடட் பை வாட் 100. இப்போ நான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது 100 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன ஆயிரும் 1 divided by 10 100 into 10 to the power of -1 plus 4 divided by 100 into 100. இந்த 100 கேன்சல். அதே மாதிரி இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது 10 to the power of minus என்ன ஆயிரும், 1 ஆயிரும். 1 plus what 4. ஸோ என்ன கிடைச்சிரும் 5% ஆன்சர். ஸோ இது புரிஞ்சுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஃபைனல் கொஸ்டின். நெக்ஸ்ட் செஷனில் we will discuss that. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.